அன்பானவர்கள்ட்ட இறங்கி போவதும் தப்பில்லை, அன்பில்லாதவர்களிடமிருந்து விலகி போவதும் தப்பில்லை. அதாவது நம்ம ஒரு சில நபர்கள்ட்ட நல்ல விதமாக பழகணும், நல்ல விதமாக பேசணும், நல்ல உறவுகளில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு நம்முடைய அன்பு புரியவே புரியாது. வேறு சில நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு நம்மளுடைய அன்பு தேவைப்படும். சரிங்களா? அதாவது நம்மள்கிட்ட பழகணும், நம்மள்கிட்ட பேசணும், நம்மள்கிட்ட நல்லபடியாக உறவுகளை இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களிடம் நாம் அன்பை காமிக்கலாம். அன்பானவர்களிடம் இறங்கி போவதும் தப்பில்லை, அன்பில்லாதவர்களிடமிருந்து விலகி போவதும் தப்பில்லை. அதனால் அன்பு யார் நம்மள்கிட்ட காமிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம இறங்கி போய் அவங்கள்ட்ட நல்ல உறவுகள் இருந்து அவங்களும் நம்மளும் நல்ல விதமான அன்பை கொள்ளலாம். அப்படி இருந்தோன்னா நம்மளை சுற்றி எப்போவுமே நல்ல அன்பான மனிதர்கள் நம்மளுடைய மன அமைதியும் நல்லபடியாக இருக்கும். அதனால் நம்மளை சுற்றி எப்பவும் அமைதியான சூழ்நிலை, அமைதியான வாழ்க்கை, ரசிக்கும்படியான வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு வேணும்னு நினச்சோன்னா நம்மளை சுற்றி எப்பயுமே அன்பானவங்க இருக்கணும். வெல்விஷர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க இருக்கணும்னு நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சிக்கணும். அதுக்கு ஒரே கீவேர்டு, அன்பில்லாதவர்களிடம் இருந்து விலகி போவதும் தப்பில்லை, அன்பானவர்களிடம் இறங்கி போவதும் தப்பில்லை.